நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கையாக ஒரு நேச்சராக அது ஒரு தன்மையில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சொல்லும்போது அந்த தன்மை ரிலேட்டடாக இருக்க வேற ஒன்றை சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி சொன்னால் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஆனால் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ஆகுபெயர் நல்ல கிளியராகவே புரியும். இப்போ எக்ஸாம்பிள் முல்லை மனம் வீசியது அப்படின்னு எடுத்துக்கோங்க. முல்லை மனம் வீசியது. இதில் முல்லைன்னு இருக்கு. இந்த முல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? முல்லை செடி அப்படின்னு அர்த்தம். முல்லை செடின்னு அர்த்தம். ஆனால் இங்கே முல்லை மனம் வீசியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முல்லை மனம் வீசியதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே முல்லை பூவை குறிக்கிறாங்க. இந்த இதில் வந்து முல்லைப்பூன்னு அவங்க சொல்லலை, ஜஸ்ட்டு முல்லை மனம் வீசியதுன்னு தான் சொல்கிறாங்க. முல்லை அப்படின்னா முல்லை செடி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே செடியை குறிக்காம அந்த செடியில் இருக்க ஒரு பூவை குறிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த பொருளை டைரக்டாக இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்க ஒன்றை குறிக்கிறது தான் ஆகு பெயர். இப்போ பாருங்களேன், இயற்பெயர் தன்னை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை குறிக்கும் அப்படின்னு. அதாவது அதை நேச்சரை டைரக்டாக அதை குறிக்காமல் அது ரிலேட்டடாக இருக்க ஒரு பொருளை குறிக்கிறது தான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகு பெயரை 13 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் முதலாகு பெயர். இந்த முதலாகு பொருளாகு பெயர். இதை நம்ம முதலாகு பெயர் அப்படின்னும் சொல்லலாம். பொருளாகு பெயர் இல்லைன்னா முதலாகு பெயர். இதை வந்து எதை குறிக்கும்னா, ஒரு பொருள் அது தொடர்புடைய இன்னொரு பொருளை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் முல்லை மனம் வீசியது. முல்லைங்கிறது நார்மலாக நம்ம முல்லைன்னு சொன்னால் அது முல்லை செடி. முல்லை செடி. ஆனால் இங்கே முல்லை செடியை குறிக்காம அது தொடர்புடைய முல்லை பூவை குறிக்கிறது தான் இவங்க பொருளாகு பெயர்னு சொல்கிறாங்க. அதாவது டைரெக்டாக நம்ம ஒன்று சொல்லுவோம், முல்லை மனம் வீசியது. இதில் எல்லாரும் முல்லைன்னு நினைக்கிறது முல்லை செடியை கிடையாது, முல்லை பூவு. இந்த மாதிரி முல்லை செடியை குறிக்காம அந்த செடியோட தொடர்புடைய பூவை குறிக்கிறதுனால இது முதலாகு இல்லைன்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இடவாகு பெயர். இடவாகு பெயர்னா எக்ஸாம்பிள் ஊர் கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஊர் அப்படிங்கிறது என்னது? காமனாக ஊர் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஊரை இல்லை கிராமம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஊர் கூடியதுன்னு சொல்கிறது ஊருங்கிறது மக்கள். அப்போது ஊரை குறிக்காம அந்த ஊரில் வாழ்கிற மக்களை குறிக்கிறதுனால தான் இது இடவாகு பெயர். இடங்கிறது என்னது? ஒரு ஊர் இல்லைன்னா நம்ம என்ன ஒரு கிராமம் சொல்லலாம், இல்லை ஒரு மாநகரம் சொல்லலாம், இல்லை நகரம் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து ஊருங்கிறத அவங்க அதை மென்ஷன் பண்ணாமல் அங்கே வாழ்கிற மக்களை சொல்கிறாங்க. இதுதான் இடவாகு பெயர். அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்துல வாழ்கிற மக்களை குறிக்கிறதுனால இது இடவாகு பெயர். அடுத்தது காலவாகு பெயர். காலவாகு பெயர் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் டிசம்பர் சூடினாள். டிசம்பருங்கிறது என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மாதம் தனியாக சொன்னால், ஆனால் இங்கே வந்து டிசம்பர் சூடினால் போது இது டிசம்பர் பூவை குறிக்குது. டிசம்பர் மாதம் பூக்கிற அந்த வயலட் கலர் பூவை தான் இங்கே டிசம்பர் சூடினால்ங்கிறதுல குறிக்குது. அப்போ நார்மலாக நம்ம டிசம்பர்னு சொல்லும் போது அது மாதம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே டிசம்பர் சூடினால் போது டிசம்பர் பூவை குறிக்கிறதுனால இது காலவாகு பெயர். ஏன்னா நார்மலாக டிசம்பருங்கிறது என்னது? ஒரு மாதம். ஆனால் இங்கே வந்து அவங்க அதை பூவாக சொல்லியிருக்கிறதுனால இது காலவாகு பெயர். காலத்தை பூவாக இங்கே வந்து நம்ம சொல்கிறதுனால. அடுத்தது சினையாகு பெயர். சினையாகு பெயர். சினைனா என்ன? ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மனித உறுப்பில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம சினை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ உறுப்புக்கள் தான் சினைகள். இப்போ வந்து சினை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் தலைக்கு 10 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனோட தலையை தான் நம்ம தலைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தலைக்கு 10 ரூபாய் கொடு அப்படின்னா, இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம தலைக்கு 10 ரூபாய் கொடுங்க, ஒருத்தருக்கு 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நார்மலாக தலைன்னு சொன்னால் மனுஷனோட தலையை தான் குறிக்கும். ஆனால் இங்கே தலைக்கு 10 ரூபாய்ன்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. அப்போது இங்கே தலைங்கிறது மனுஷனோட உறுப்பை குறிக்காம ஒவ்வொரு மனுஷனுக்கும் 10 ரூபாய் கொடுங்கன்னு வேற இதை குறிக்க அதோட தொடர்புடைய இன்னொன்று குறிக்கிறதுனால தான் இது சினையாகு பெயர். அடுத்தது பண்பாகு பெயர். பண்பாகு பெயர் எக்ஸாம்பிள் வந்து என்ன பாருங்க, வெள்ளை வீட்டுக்கு அடித்தல். முதல்ல பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குணம் அப்படின்னு சொல்லலாம். பண்பு அப்படின்னா குணம் அப்படின்னு சொல்லலாம். குணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ
பண்பாகு பெயர் அப்படின்னா ஒரு பொருளுடைய பண்பு இல்லைன்னா குணத்தை குறிக்கிறது தான் நம்ம பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்வோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, வெள்ளை வீட்டுக்கு அடித்தல் அப்படிங்கிறது. இப்போ வெள்ளை அப்படிங்கிறது நார்மலா எதை குறிக்குது? நிறத்தை குறிக்குது. வெள்ளை நிறம் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். ஆனா இங்க வெள்ளை நிறத்தை குறிக்காம வீட்டுக்கு வெள்ளை அடித்தல் அப்படின்னா சுண்ணாம்பு அடிக்கிறத அவங்க வெள்ளை அடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வெள்ளைங்கிறது நிறத்தை குறிக்காம அதோட அதோட அந்த கலர்ல இருக்க இன்னொரு பொருள் சுண்ணாம்பை குறிக்கிறதுனால தான் இது பண்பாகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர் அப்படின்னா நம்ம தொழில்னா என்ன? ஏதாவது நம்ம செய்கிறது தான் நம்ம தொழில் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கிறது, ஓடுறது, பாடுறது, இல்லை வேலை செய்கிறது, இந்த மாதிரி இருக்க எல்லாமே தொழிலாகு பெயர் தான். இப்போ இங்கே எடுத்துக்காட்டில் பாருங்க, பொங்கல் உண்டான் அப்படின்னு இருக்கு. பொங்கல் அப்படிங்கிறது என்னது? உண்டான்கிறத அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இங்கே பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? அவன் பொங்கலை சாப்பிட்றாங்கிறோம். ஆனால் இயற்கையாக பொங்கல் அப்படின்னா என்ன? அது ஒரு விழா. கரெக்டுங்களா? அதாவது அது நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறதான் நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பொங்கல் உண்டாங்கிறது அந்த விழாவை குறிக்காம அந்த விழாவில் செய்யப்படும் அந்த பொங்கலை நம்ம சொல்கிறதுனால தான் இது தொழிலாகு பெயர். அதாவது நம்ம இங்கே டைரெக்டாக அந்த ஃபெஸ்டிவலை நம்ம மென்ஷன் பண்ணாமல் அந்த ஃபெஸ்டிவலில் செய்கிற அந்த பொங்கலை சாப்பிட்றது தான் தொழிலாகு பெயர். சொல்லாகு பெயர் அடுத்தது. இப்போ சொல்லாகு பெயர்னா என்னென்னா அந்த சொல்லை குறிக்காமல் பொருளை குறிக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அந்த சொல்ல இல்லாமல் அதனோட தொடர்புடைய ஒரு பொருளை குறிக்கிறதா சொல்லாகு பெயர். சொல்ல குறிக்காமல் பொருளை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு இனியது அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு இனியது. இதில் வள்ளுவன் சொல் அப்படிங்கிறது என்னது? அவர் எழுதிய திருக்குறள். அவர் எழுதிய திருக்குறள் தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அவர் வாயில் சொன்ன வார்த்தையை நம்ம இங்கே மென்ஷனே பண்ணல. அவர் எழுதின திருக்குறளை தான் சொல்கிறோம். இந்த மாதிரி அவருடைய சொல்ல குறிக்காம அவர் எழுதி வச்ச அந்த பொருளை குறிக்கிறதுனால தான் இது சொல்லாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சொல்ல குறிக்காம அதனோடு தொடர்புடைய அந்த பொருளை குறிக்கிறதுனால இது சொல்லாகு பெயர். அடுத்தது தானியாகு பெயர். தானியாகு பெயர் அப்படின்னா ஒரு இடத்தில் இருக்கும் பொருள் அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு ஆகி வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு, பட் அந்த பொருளை குறிக்காம அது அது கூட சேர்ந்திருக்க, அதாவது சார்ந்திருக்கும் அப்படின்னா சேர்ந்திருக்கும் இன்னொரு பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டு, அடுப்பில் இருந்து பாலை இறக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுப்பில் பால் காஞ்சிட்டு இருக்கு, அதை இறக்க சொல்றாங்க. இப்போ இவங்க இறக்குறது பாலை இறக்கி வைப்பாங்களா, இல்லை அந்த பால் வச்சிருக்க அந்த குண்டாவை இறக்கி வைப்பாங்களா? கன்ஃபார்ம் அந்த குண்டாவை தான் இறக்கி வைப்பாங்க. இங்கே இவங்க பால் இறக்கி வையுங்கிறது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பாலை சொல்லலை, அந்த பாலை ஊற்றி வச்சிருக்க அந்த குண்டான் தான் இவங்க இறக்கி வையின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துல இருக்க அந்த பொருளை குறிக்காம அந்த பொருள் சார்ந்து இருக்க இன்னொரு பொருளை குறிக்குது பார்த்தீங்களா? இதுதான் தானியாகு பெயர். அடுப்பில் இருந்து பாலை இறக்குங்கிறது பாலை டைரெக்டாக இறக்க சொல்ல அந்த பால் வச்சிருக்க அந்த குண்டானை இறக்க சொல்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஒரு இடத்தில் இருக்கும் பொருள் அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு ஆகி வருது. இப்போ இந்த பாலை குறிக்காம இந்த பால் சார்ந்திருக்க இந்த குண்டான குறிக்கிறது தான் தானியாகு பெயர். அடுத்தது கருவியாகு பெயர். கருவியாகு பெயர்னா அந்த கருவின் பெயர் அக்கருவியால் ஆகும் பொருளுக்கு வருவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கருவினாலே என்ன? கன்ஃபார்ம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எது வேணாலும் இருக்கலாம். இங்கே பொருள் அப்படிங்கிறது, இந்த கருவிங்கிறது எதா வேணாலும் இருக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டு, யாழ் கேட்டு மகிழ்ந்தான். யாழ் அப்படிங்கிறது என்ன? ஒரு இசை கருவி, அதுவும் ஒரு வகை கருவி. ஸோ இசைக்கருவி. யாழ் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது, யாழ் தன்னை தானே வாசிச்சுக்குமா இசையை? கன்ஃபார்ம் கிடையாது. யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணுவாங்க, அது கேட்டு தான் நம்ம மகிழ முடியும். இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, அந்த கருவி யாழ்ங்கிறது இங்கே யாழ் கேட்டு மகிழ்ந்தன அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த யாழை குறிக்கலை, அந்த யாழை வாசிக்கிறவங்கள குறிக்குது. இதை தான் ஒரு கருவியின் பெயர் அக்கருவியால் ஆகும் பொருளுக்கு வருவது. இந்த கருவியிலிருந்து வரது என்னது? இசை.
அந்த இசையை கேட்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது தான் யாழ் கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாழ்லேருந்து என்ன வரும்? ஒரு ஓசை. அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு கருவியின் பெயர் அக்கருவியால். கருவியின் பெயருங்கிறது நீங்கள் யாழ். அக்கருவியால் ஆகும் பொருளுக்கு இந்த கருவியிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இசை, ஓசை தான் கிடைக்கும். அதை கேட்டு மகிழ்ந்தனர். அப்போ அந்த கருவிக்கு இல்லாமல் அந்த கருவினால் வர பொருளுக்கு கிடைக்கிறதுனால இது கருவியாகு பெயர். அடுத்தது காரியவாகு பெயர். ஒரு காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு ஆகி வருதல். அதாவது ஒரு காரியத்தின் பெயர், இப்போ ஒரு காரியம் இருக்குது, பட் அந்த காரியம் அந்த காரணத்துக்காக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் சமையல் கற்றேன் அப்படின்னு. சமையல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைச்சு சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே சமைச்சு சாப்பிட்றத அவங்க மென்ஷன் பண்ணல. என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? கற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சமையல்ங்கிற காரியம் வேற, ஆனால் இவங்க என்ன காரணத்துக்கு சொல்கிறாங்க? அந்த கலையை நான் கற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஒரு காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு ஆகிவதல். சமையல்ங்கிறது ஒரு காரியம், பட் இங்க சமையல் டைரக்டா செய்யறத குறிக்கல, அதை கத்ததை குறிக்குது. அது நான் கத்துக்கிட்டேங்கிற காரணத்தை குறிக்குது. நான் சமையல் கற்றேன். இந்த மாதிரி அந்த காரியத்தை டைரக்டா குறிக்காம அந்த காரியம் நம்ம எதுக்காக செஞ்சோம் அப்படிங்கறத குறிக்கிறது தான் காரிய ஆகு பெயர். அடுத்தது கருத்தாவாகு பெயர். ஒரு கருத்தாவின் பெயர் அக்கருத்தாவால் செய்யப்படும் பொருளுக்கு ஆகி வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு கருத்தாவின் பெயர், ஒரு பேர் இருக்கு, பட் அந்த பேர் இது கிட்டத்தட்ட எந்த மாதிரின்னு சொல்லலாம்னா, நம்ம சொல்லாகு பெயர்ல என்ன சொன்னோம்? ஒருத்தர் சொல்றாங்க, அந்த சொல்ல குறிக்காம அதோட தொடர்புடைய ஒரு பொருளை குறிக்கிறதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கருத்தாவாகு பெயர் எப்படின்னா, கருத்தா அப்படிங்கிறது அவங்க சொன்னவன், அதாவது ஒருத்தரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்கள குறிக்காம அவங்க என்ன கருத்தை அவங்க பொருள் கொடுத்தாங்களோ அதை குறிக்கிறது. கிட்டத்தட்ட இது சொல்லாகு பெயர் மாதிரி தான். இப்போ வள்ளுவரை படித்துப்பார்னு சொல்கிறோம். வள்ளுவரை படிக்க முடியுமா? அவர் ஒரு மனிதர். அவர் எழுதி வச்ச அந்த நூல் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நூல்களை படித்துப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம வள்ளுவர் எழுதி வைத்த நூலை படித்துப்பார்க்கு பதிலாக வள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வள்ளுவருங்கிறது அவரை குறிக்காம அவர் எழுதி வச்ச நூலை குறிக்கிறதுனால தான் இது கருத்தாவாகு பெயர். அடுத்த டைப்பு உவமையாகு பெயர். உவமையாகு பெயர், ஃபஸ்ட்டு உவமை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இன்டைரக்டாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது தேன்மொழி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொழி தேன் போல அழகா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேன்மொழின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே தேன்மொழின்னு சொல்கிறது மொழி, அதாவது அது என்ன மொழின்னு இல்லை, அந்த மொழி தேன் மாதிரி ரொம்ப இனிமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி தான் உவமையாகு பெயர். உவமை உருபு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதைத்தான் இவங்க உவமையாகும். அதாவது உவமை அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இன்டைரக்டா நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது, இல்லைன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்றது. இது ரெண்டும் தான் உவமைக்கு வரும். ஒரு உவமையின் பெயர் அதனால் உணர்த்த பெறும் உவமேயத்திற்கு ஆகி வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உவமையா ஒருத்தரை சொல்றோம், அது அந்த பொருளுக்கு டைரக்டா ஆகி வருதல் அப்படிங்கிறாங்க. இப்போ அதோ நாரதர் வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாரதர் அப்படிங்கிறவங்க யாரு? கடவுள். என்ன கடவுள்? அங்கேயும் இங்கேயும் அவங்க சொல்கிற விஷயத்த இவங்க கிட்டையும், இவங்க சொல்கிற விஷயத்த அவங்க கிட்டையும் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால சில நேரம் சண்டையும் வரும். இதை தான் நம்ம நாரதர் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதோ நாரதர் வருகிறார் அப்படிங்கிறது நம்ம இங்கே கடவுளை மென்ஷன் பண்ணல. அங்கே சண்டை இழுத்து விடுறவங்க வராங்க. இவருடைய நேச்சர் ஆஃப் பிஹேவியரை நம்ம இன்னொரு மனுஷனுக்கு சொல்கிறோம். அதை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். உவமை, அதுதான் உவமைப்படுத்துதல். ஒன்றா இன்டைரக்டாக நம்ம அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இல்லைன்னா டைரக்டாக கம்பேர் பண்ணுறது. இதை தான் நம்ம உவமை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாரதர், அதோ நாரதர் வராங்க, அங்கே யாரோ ஒருத்தர் வராங்க, பட் அவங்க கேரக்டர் நாரதர் சுவாமியோட கேரக்டர் மாதிரியே இருக்குங்கிறது நம்ம இங்கே உவமைப்படுத்தி சொல்கிறோம். இதுதான் உவமையாகு பெயர். இவ்வளோதான். ஆகு பெயரில் இருக்க எல்லா டைம்ஸும் முடிஞ்சுதுமா.